வாக்க எடுப்பாரு அப்படின்னா அப்ப யாருடைய வாக்கை எடுப்பாரு, யாருக்கு அது சாதக பாதகமா? இப்ப ஆரம்பத்துல விஜய்க்கு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 5 to 10 ரேஞ்சில் இருக்கும்போது அவர் பண்ண அந்த காலகட்டத்துல பெரும்பாலான வகையில பார்க்கும்போது அந்த சதவீதத்துல வாக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்குங்கிறது தான் நம்மளுடைய அனாலிசிஸா இருந்துச்சு. இப்போ அவருடைய வாக்கு 15% மேல 20 நெருங்கும் போது கட்டாயமா இவர் என்ன பண்றாருனாக்கா டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்கை கை வைக்கிறார். என்னன்னா இன்னைக்கு நம்ம விஜயனுடைய அந்த ஓட்டர் செக்மெண்ட்டை எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு பெருவாரியா இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினர், அடுத்தது எஸ்சி எஸ்டி வாக்கு. இந்த 4 பக்கெட் தான் அவருக்கு பெருவாரியான பக்கெட் விஜய்க்கு இருக்கக்கூடியது. அப்ப இந்த 4 செக்மெண்ட்டினுடைய வாக்காளர்களையும் சமீபத்திய தேர்தலில் வச்சு பார்க்கும்போது அதிகமா யாரு வச்சிருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி சார்ந்த கட்சிகளும் தான் வச்சிருக்காங்க. அப்ப அவர் அதிகமா அவருடைய விஜயனுடைய வாக்கு வங்கி அதிகமாக எங்கிருந்து அவரால் அதிகமா வாக்கு எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னா திமுக கிட்ட இருந்து தான். திமுக கூட்டணிக்கு இது பாதகத்தை ஏற்படுத்துகிற கள நிலவரமா இன்னைக்கு இருக்குன்னு சொல்றீங்க.